கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். Do not let your hearts be troubled. Believe in God, believe also in me. John 14:1. சில நேரங்கள்ல வாழ்க்கையில பயம் நம்பிக்கையை விட பெரிதா தோன்றும். ஆனா அந்த நேரத்துல இயேசு சொன்ன ஒரு வார்த்தை நம்ம அமைதிப்படுத்தும். இதை நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துக்கலாமா? அனன்யா மருத்துவமனையில இருக்கிற காத்திருப்பு அறையில நடுங்கி கொண்டே காத்திருந்தாளாம். அவளது தந்தை ஐசியூல இருந்தாரா. ஒரு டாக்டர் வந்து சொன்னாரா, நாங்க எங்களால முடிந்ததை செய்யறோன்னு. அவ கண்ணீரோட சொன்னாலாம், கடவுளே ஏன் எனக்கு இப்படி நடக்குது, இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னாலாம். அப்ப அவளோட தோழி மெதுவாக சொன்னாலாம், அனன்யா, இயேசு கூட சொல்றாரு, உங்களோட இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள்னு. அவள் கண்களை மூடி அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்ல தொடங்கினாலாம். மெல்ல அவளது இதய துடிப்பு அமைதியாச்சா. அவ யோசித்தாலாம், விசுவாசம் புயலை அகற்றாது, ஆனா அந்த புயலின் நடுவே அமைதியை தருன்னு. சில மணி நேரங்களுக்கு அப்புறம் டாக்டர் புன்னகையோட வந்தாராம். உங்க அப்பா பாதுகாப்பா இருக்காரு. அனன்யா வானத்தை பார்த்து மெதுவா சொன்னாலாம், நன்றி ஏசப்பா, நான் உங்களை நம்பினேன், நீங்க எனக்கு துணையா நின்னீங்கன்னு. இதே போல நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் நம்ம இருதயம் கலங்காம இருக்கணும். தேவனை நம்புங்க, ஏன்னா நம்பிக்கை எப்போதும் பயத்தை விட வலிமையானது. ஆமேன்.